இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா பாலிட்டியில் ஈஸியாக 2 மார்க்ஸ் செக்யூர் பண்ணலாம். டே 1ல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பேக்ரவுண்ட் அண்ட் சோர்சஸ் முகவுரை ரொம்ப கிளியராக சிம்பிளாக ஷார்ட்கட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்போட தோற்றம், எப்படி இந்திய அரசியலமைப்பு உருவாச்சு அப்படின்ற பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நல்லா லிசன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம மைண்ட் மேப் மூலயமா பார்க்க போகிறோம். 1919ல் இப்போ நமக்கு என்ன நடந்துச்சு, மாட்டுக்கு செம்ஸ்போர்ட் அப்படின்ற சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த இதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம் இல்லையா? ஸோ அப்போது இருந்தே அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் நமக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, 1919லே. ஸோ 1922ல் காந்தி இந்தியர்களே அதை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டை எடுத்து வச்சார். ஓகே, இதெல்லாம் 11th 12th எல்லா புக்ஸையுமே இன்க்ளூட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதே இது 1927 டிசம்பர் 28ல் ஐஎன்சி செக்ஷன் சென்னையில் நடந்திருக்கும். அப்போது நேரு தலைமையில் நடந்திருக்கும். அதில் சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானம் அப்படின்றது நிறைவேற்றிருப்பாங்க. 1928ல் ஆகஸ்ட் 10ல் மோதிலால் நேரு என்ன பண்ணுவார், 8 பேர் கொண்ட குழு வந்திருக்கும் இல்லையா? ஸோ அவங்க இந்தியர்களின் எழுதும் திறனை அவர் இந்தியர்களுக்கு கான்ஸ்டியூஷன் ரைட் பண்ணுற திறமை இருக்குது அப்படின்னு அவர் காமிச்சிருப்பார். ஸோ 1934ல் எம்என் ராய் அப்படின்றவர் ஸோ இந்திய அரசியலமைப்பு கட்டாயம் தேவை அப்படின்ற ஒரு தாட்டை ஒரு எடுத்து வச்சார். 1936ல் லக்னோ செக்ஷனில் இது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபை வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எந்த செஷனில்? லக்னோ செக்ஷனில். ஓகே, 1937ல் அரசியல் நிர்ணய சபையோட முக்கியத்துவம் அது எடுத்துரைக்கப்பட்டது. எந்த ஐஎன்சி செஷனில்? பாசிப்பூர் ஐஎன்சி செஷனில் நேரு தலைமையில் இருக்கும்போது. இது 1939ல் காந்தி ஹரிஜன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையில் ஒரே வழி அப்படின்ற ஹெட்டிங்கில் எழுதியிருப்பார். எதை பற்றி? அரசியல் நிர்ணய சபை பற்றியும் சுதந்திரம் பற்றியும் எழுதியிருப்பார். இந்த ஹரிஜன் பத்திரிக்கை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படித்தோமா அப்படின்னே நமக்கு ஞாபகம் இருக்க கொஸ்டினை பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை ஃபில்டர் பண்ணி நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 1914ல் ஆகஸ்ட் நன்கொடை மூலமாக நம்ம இந்திய அரசியலமைப்பு இந்தியர்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம பிரிட்டிஷ்காரங்கிட்ட எடுத்து வச்சோம் இல்லையா? அந்த கோரிக்கை அவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? 1942ல் கிரிப்ஸ் மூலம் அந்த பணி இந்தியர்களிடமே ஒப்படைச்சிட்டாங்க. ஓகேவா? 1946ல் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் இதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனோட ஷார்ட்கட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காந்தி தான் இந்தியர்களே அதை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டை கொண்டு வந்தார் 1922ல். ஓகே, 27ல் அதோட தீர்மானம் சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானம் ஐஎன்சி செஷனில் நிறைவேற்றிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் மெமரி பண்ணிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. 2 செஷன் தான். ஒன்று லக்னோ செஷன், இன்னொன்று சென்னை செஷன், இன்னொன்று பாசிப்பூர் செஷன். இதை 3 ஒன்றா படித்து வச்சுக்கணும். ஸோ படித்து வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எலெக்ஷன்ஸ் அரசியல் நிர்ணய சபைக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒற்றை பரிமாற்று முறை. இந்த வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியம். எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதில் 292 பேர் மாகாணத்தை சேர்ந்தவர்கள், 93 சுதேசி. இந்த ஏபிசிடி அப்படின்றது நம்ம பலுச்சிஸ்தான், அதே மாதிரி சென்னை, ஹூர்க், டெல்லி, இந்த அஜ்மீர், இந்த பகுதிகளை சேர்ந்தவங்களை 4 பேர் சேர்த்திருப்பாங்க. அதான் ஏபிசிடின்னு போட்டிருக்கேன். அஜ்மீர், பலுச்சிஸ்தான், சென்னை, டெல்லி, ஹூர்க் பகுதிகள் இந்த இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் எப்போ தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபைக்காக அப்படின்னா 1946ல் ஜூலை டு ஆகஸ்ட் மந்தில் அரசியல் நிர்ணய சபைக்காக தேர்தல் நடந்துச்சு. ஓகே, இதில் தான் 208 இடங்களில் காங்கிரஸும் 73 இடங்களில் முஸ்லீம் லீக்கும் வின் பண்ணாங்க. இதுதான் எலெக்ஷன்ஸில் இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இன்னொன்று கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் வைஸில் எத்தனை உறுப்பினர்கள், அதாவது 10 லட்சத்தில் 1 உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதெல்லாம் கீவேர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூட்டம் அப்படின்றது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1946 டிசம்பர் 9ல் நடந்திருக்கும். 1946 டிசம்பர் 9ல். ஜூலை டு ஆகஸ்ட்டில் தேர்தல் நடந்து ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடந்துச்சு? டிசம்பர் 9. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதில் 211 மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. எத்தனை மெம்பர்ஸ்? 211. டோட்டல் உறுப்பினர் எத்தனை? 389. 292 பேர் மாகாணத்தை சேர்ந்த 2 வரணும். இங்கே 3 9 அப்படின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். முஸ்லீம் லீக் இந்த முதல் கூட்டமில் நிராகரித்தது. இதுவும் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்.
தற்காலிக தலைவர் வந்து யார் அப்படின்னா சச்சினாந்த சின்ஹா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அந்த தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை எந்த நாட்டில இருந்து பின்பற்றினாங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில இருந்து. ஓகே, 2வது கூட்டம் டிசம்பர் 11 2 நாள் கழிச்சு வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் ஹெட் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத்தை வந்து எலெக்ட் பண்ணாங்க. துணைத் தலைவராக முகர்ஜியையும் கிருஷ்ணசாமியையும் எலெக்ட் பண்ணாங்க. சட்ட ஆலோசகராக பிஎன் ராவ். நம்ம கன்ஃபியூஷன் ஆகும், எம்என் ராயா ராவா, அப்போ சட்ட ஆலோசகர் யார்? பிஎன் ராவ் அப்படின்றவர். 3வது கூட்டம் டிசம்பர் 13. இதில் குறிக்கோள் தீர்மானம் பற்றி பேசப்பட்டது, நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த குறிக்கோள் தீர்மானம் 1947 ஜான்வரி 22 முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முகவுரை எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்போ 1947 ஜான்வரி 22 வந்து ஏற்றிருப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின். என்ன அப்படின்னா அதாவது முகவுரை 1947 ஜான்வரி 22 ஏற்பு அப்படின்றத ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துட்டு காரணம் வந்து கொடுத்துருப்பாங்க. புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியா சமதர்ம குடியரசாக இருக்கும் என அறிவித்தது. ஸோ ஏற்றுக்கொண்டுட்டு எப்படி வந்து சொன்னாங்க அப்படின்னா இந்த 3rd செஷன்ல புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியா சமதர்ம குடியரசாக இருக்கும் என அறிவித்தது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கோடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்போ? டிசம்பர் 9. கடைசி கூட்டம் எப்போ? 1950 ஜான்வரி 24 நடந்திருக்கும். எப்போ இந்த அளவுக்கு கண்டென்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி எழுதிக்கணும். ஹெட் யாரு? ராஜேந்திர பிரசாத். துணை யாரு? முகர்ஜியும் கிருஷ்ணசாமியும். இதெல்லாம் கீவேர்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உருவாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 2 years 11, அதாவது 2 years ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். 11 months 18 days அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 166 நாட்கள், 114 அமர்வுகள் நடைபெற்றது, 114 விவாதங்கள் எடுத்துரைக்கப்பட்டது, 64 லட்சம் ரூபாய் வந்து செலவாக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் ஊடையில் நுழைச்சிருவாங்க கொஸ்டின்ஸு. அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக இருந்தால் தான் நம்மளால் வந்து இந்த பாயிண்டால் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும், ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி. ஓகேவா? இதில் 15 உமன் மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து கேட்கலாம், 4 மெம்பர்ஸ் கொடுத்துட்டு இதில் யார் வந்து அரசியலமைப்பில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் மூலயமா பார்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஏஜேஎம் ஆர்விஆர் எல்ஆர்கேடி அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று கேபிஎஸ் ஆத் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து இதை நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஏ அப்படின்றது யார்? அம்மு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஜே ஜீவ்நாத், எம் வந்து மாலதி, ஆர் வந்து ரேணுகா, வி வந்து விஜயலட்சுமி, ஆர் வந்து ரசூல் அப்படின்றவங்க, கே கமலா, இங்கே பி வந்து பூர்ணிமா, இது சரோஜினி, இது வந்து அன்னி, இது வந்து துர்காபாய், இது வந்து லீலா, ராஜ்குமாரி, கிருபாலினி, தக்ஷாயினி அப்படின்றவங்க. ஸோ இதுதான் இந்த ஏஜ். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வச்சுக்கணும், எழுதி பார்த்துக்கணும். ஏஜேஎம் ஆர்விஆர், ஓகே, இந்த மாதிரி கேபிஎஸ் ஆத் எல்ஆர்கேடி அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். 2 டைம்ஸ்னால் நம்மளுக்கு மெமரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி எழுதும்போது நமக்கு வந்து அந்த வார்த்தைகள் பார்க்கும்போது இந்த 3ல் இவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்னு ஈஸியாக வந்து ஆன்சரை வந்து டீகோட் பண்ணிட முடியும். ஸோ இந்தியாவின் டொமேனியன் காலம் அப்படின்றது எந்த வருடங்களை சொல்லப்படுது அப்படின்னா, சுதந்திரம் வாங்கின பிறகு 1947 1950 வேற இருக்கிற காலம் தான் இந்தியாவின் டொமேனியன் காலம் என்று அழைக்கப்படுதல 11th 12th புக்கில் இருக்குது, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பொறுத்துக பேஸில் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எதை கேட்கலாம் அப்படின்னா அந்த குழுக்கள் பேஸில் நம்மளுக்கு பொறுத்துக்களை கேட்பாங்க. ஸோ அடிப்படை உரிமைக்கு நிறையா வந்து சிறிய குழுக்கள் பெரிய குழுக்கள்லாம் இந்த இடத்துல வந்து அமைக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு குழுக்கள் வந்து அமைச்சாங்க. அப்போ அடிப்படை உரிமைக்கான குழுக்கு தலைவராக யார் இருந்தார்னா கிருபாலினி, சிறுபான்மைனா முகர்ஜி, வடகிழக்கு பழங்குடினா பர்தோலி, அசாம்னா ஏவி தார்கர். அடிப்படை உரிமை கிருபாலினி, சிறுபான்மை முகர்ஜி, வடகிழக்கு பழங்குடிய பர்தோலி, அசாம்னா ஏவி தார்கர். மாகாண அரசியலமைப்பு ஆலோசனை குழு. எப்பயுமே ஆலோசனை குழுன்னு வந்துட்டாவே நமக்கு யார் வருவா? ஆலோசனை வந்து பட்டுன்னு ஆலோசனை வந்து சொல்லலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மாநில ஒன்றிய அதிகார குழு, மாநில ஒன்றிய அதிகார அரசியலமைப்பு குழு அப்படின்னாவே நமக்கு நேரு வந்துருவாரு. செயல்முறை வழிகாட்டு தேசிய கொடி குழு, இது ஃபுல்லாக ராஜேந்திர பிரசாத் வந்துருவாரு. ஓகேவா? இன்னொன்று வந்து செயற்குழு அப்படின்னு இதாக கேட்டாங்கன்னா ஜேவி மாலங்கர் அப்படின்றவங்க வந்துருவாங்க. இந்த மாதிரி பொறுத்துகளை குரூப் 2 ரேஞ்சில் நமக்கு கேட்கலாம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வரைவு குழு. ஸோ நமக்கு வந்து என்ன நடந்துச்சு? அரசியல் நிர்ணய சபை வந்து அமைச்சு தேர்தல் நடத்தி நமக்கு 3 செஷன் கண்டக்ட் பண்ணி நமக்கு வந்து இதில் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் வந்து கிடைச்சிருக்கும். சுதந்திரம் கிடைச்ச பிறகு நமக்கு 15 days கழிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா வரைவு குழு அப்படின்ற ஒரு கமிட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? வரைவு குழு இதில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க நமக்கு தெரியும், 7 உறுப்பினர்கள்
உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் அப்படின்றவர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அம்பேத்கர் வந்து நவீன மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட் 4 இவர் வந்து இந்திய அரசியலமைப்போட சிறப்பான பகுதி அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவின் சிறப்பான அரசியலமைப்பு சிறப்பான பகுதி என்று எந்த பகுதியை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா டிபிஎஸ்பியை வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. இந்த வரைவு குழு எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1947 ஆகஸ்ட் 29 அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு வழிகாட்டியாக யார் நியமிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா நேரு அவர்கள். ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து ஜேகேஎம் எம்எஸ்கே. இந்த எம்முக்கு நேராக மீட்டர், இந்த கேக்கு நேராக கைத்தான். இது எழுதும் போது எழுதிடணும், இந்த கொஸ்டின் வந்தாவே. ஓகேவா. ஸோ ஓகேவா. மீட்டருக்கு பதிலாக முன்சியும் கெய்தானுக்கு பதிலாக வந்து கிருஷ்ணா சுவாமியும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இதை வந்து நான் கோட் பண்ணியிருப்பேன். ஸோ யாருக்கு பதிலாக யார் வந்தாங்க அப்படின்றது தெரியணும். ஸோ மீட்டர் அப்படின்றவருக்கு பதிலாக முன்சி அப்படின்றவரும், அதே மாதிரி கெய்தானுக்கு பதிலாக கிருஷ்ணசுவாமி அப்படின்றவரும், கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவரும் வந்திருப்பார். கிருஷ்ணமாச்சாரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 பேர் கொண்ட குழு ஹெட்டு வந்து வரைவு குழு. ஓகேவா. இப்போ வந்து கோபாலசுவாமி ஐயங்கார், இது கிருஷ்ணசுவாமி, முன்சி, அதுக்கடுத்து வந்து எம்என் ராவ், அதுக்கடுத்து சைதத்துல்லா, கிருஷ்ணமாச்சாரி, இவர் இந்த தான் வரைவு குழுவோட உறுப்பினர்கள். ஸோ 1948 நவம்பர் 4 இறுதி வடிவம் அப்படின்றது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது கூட தேவையில்ல. ஸோ இங்கே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, 141 days வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபைனல் டிராஃப்டை ரெடி பண்ணுறதுக்கு 1949 நவம்பர் 26 இறுதி ஒப்புதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் அரசியலமைப்பு தினமாக வந்து கொண்டாடப்படுது. ஓகேவா. ஸோ இந்த இதில் வந்து எத்தனை பேர் சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 299 பேர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க இந்த இறுதி ஒப்புதலுக்கு. ஸோ 1950 ஜான்வரி 26 284 பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் குரூப் 2ல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ நமக்கு எத்தனை திருத்தங்கள் வந்துச்சுன்னா 24 மணி நேரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், 24 மணி நேரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், 73 அப்படின்னு இத்தனை திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. ஸோ அதில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா 22 பார்ட்ஸ், 8 ஸ்கெடியூல்ஸ், 395 ஆர்டிகல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இதுதான் வரைவு குழுவோட அறிக்கை வந்து வந்தது, எந்தெந்த ப்ராசஸ்லாம் நடந்துச்சு அப்படின்றதோட கீவேர்டு. ஓகேவா. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ முழு விடுதலை நாள் அப்படின்றது கொண்டாடப்படுது இல்லையா. ஸோ எப்போ இருந்து கொண்டாடப்படுது? 1929 லாகூர் ஐஎன்சி செக்ஷனில் ஜான்வரி 26 முழு விடுதலை நாள், பூரண சுயராஜ்ய தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. ஓகேவா. முதல் பாராளுமன்ற கூடிய நாள் எது அப்படின்னு கேட்பாங்க. 1952 மே 13 பொது தேர்தல் 1952 நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் முதல் பாராளுமன்ற கூடிய நாள் வந்து 1952 மே 13 ஃபஸ்ட்டு பாராளுமன்றம் கூடியிருக்கும். ஓகே. இது வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க. தேசிய கொடி அப்படின்னா ஜூலை 22 1947. தேசிய கீதமும் பாடலும் ஜான்வரி 24 1915. அதே மாதிரி தேசிய சின்னம் அப்படின்றது ஜான்வரி 26 அப்போ தான் வந்திருக்கும் 1950. சுப்ரீம் கோர்ட் வந்து 28, தேர்தல் ஆணையம் 25. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தல் ஆணையம் 25, சுப்ரீம் கோர்ட் வந்து 28. இது மூணுமே 1950. ஸோ இதுவுமே 1915. டேட்ஸ் வந்து வேற யாருக்கு, இந்த பொறுத்துக்களை இதை பார்த்து வச்சுக்கோங்க. பிரேம் பெஹாரி அப்படின்றவர் அரசியலமைப்பு இத்தாலி வெர்ஷனில் எழுதியிருப்பார். இந்த பிரேம் பெஹாரி அப்படின்றவர். ஸோ ஹிந்தி வெர்ஷனில் யார் எழுதினாரு அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா. இதுதான் சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், எங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்றத வந்து நான் ஷார்ட்கட் ஃபார்மில் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ 1935 நம்ம என்னெல்லாம் பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆளுநர் வந்து ஒரு நாட்டுக்கு தேவை அப்படின்றத நம்ம 1935 தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி கூட்டாட்சி அப்படின்ற ஒரு முறை. இன்னொன்று நீதித்துறை வேணும், ஒரு நாட்டுக்கு ஆளுநர் வேணும், கூட்டாட்சி வேணும், நீதித்துறை வேணும், நெருக்கடி கால விதிகள்லாம் கண்டிப்பாக வேணும், பொது தேர்வாணையம் வேணும். இதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? 1935 எடுத்திருக்கோம். ஓகேவா. ஒரு நாட்டுக்கு ஒரு ஆளுநர் வேணும், நீதித்துறை வேணும், பொது தேர்வாணையம் வேணும். இதை 2-3 வாட்டி கதையாக படித்தோன்னா படிச்சிடலாம். ஓகேவா. இதுதான் ரொம்ப முக்கியம். பிரிட்டனுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து என்ன பார்த்தோன்னா பாருக்கலோ அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. பிஏனா பார்லிமெண்ட், இது வந்து ரூல்ஸ் ஆஃப் லா, இது வந்து என்ன அப்படின்னா கேபினட், அதுக்கடுத்து லா ஆஃப் மேக்கிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாராளுமன்ற அரசாங்க முறை வந்து பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம். இன்னொன்று வந்து என்னது, பிரசிடெண்ட், பிஎம், பிரைம் மினிஸ்டர்,
சட்டத்தின் ஆட்சி, சட்டமன்ற நடைமுறை இதை ஃபுல்லாக நம்ம எங்கே பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கேபினெட் சிஸ்டம், இது ஃபுல்லாமே எடுத்திருக்கோம். நீதி பேராணைகள் ரொம்ப முக்கியமானது, கேட்பாங்க. நீதி பேராணைகள் எந்த நாட்டிலேருந்து பாரோ பண்ணப்பட்டது அப்படின்னா பிரிட்டன். ஸோ தகுதி 4 விதமான பேராணைகள் இருக்கு இல்லையா, தகுதி, கட்டளை, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நீதி பேராணைகள் பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்காங்க. அமைச்சரவை குழு, கூட்டு பொறுப்பு, இதெல்லாமே நம்ம அங்கேருந்து அந்த கான்செப்டை வந்து எடுத்திருக்கோம். பார்லிமெண்ட்டில் என்னென்னலாம் வருமோ அதை ஃபுல்லாக நம்ம பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்கா அப்படின்னா ஸோ அமெரிக்கா நம்ம முகமை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். முகம் வந்து அமைதியாக எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ முகவுரை அங்கே எடுத்திருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்ம முகம் அமைதியாக வச்சுக்கிறது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று நீதி புனராய்வு, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீதி பேராணைகள் அப்படின்னா பிரிட்டன்லேருந்து எடுத்திருப்போம். நீதி புனராய்வு அப்படின்னா எந்த ஒரு கேஸை நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இதை வந்து அமெரிக்காவை தான் அதிகாரம் பிடிச்சவங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நீதித்துறை சுதந்திரம், இதை ஃபுல்லாகவுமே நீதித்துறைக்கான சுதந்திரம் எல்லாமே நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். ஒவ்வொரு பதவி நீக்கம் முறை, எல்லாரையும் பதவி நீக்கிறது எல்லாமே ஈஸியாக யார் பதவி நீக்குவாங்க, அமெரிக்காவில் தான் நடக்கும். ஸோ அதெல்லாம் பதவி நீக்கம் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம அமெரிக்கான் அப்படின்னு டக்குன்னு போட்டுடலாம். ஸோ அயர்லாந்து அப்படின்னா பிரசிடெண்ட்டை வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷனோட நம்ம எலெக்ட் பண்ணணும் அப்படின்றத அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். இன்னொன்று டிபிஎஸ்பி, இது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று ராஜ்யசபாவோட நியமன உறுப்பினர் இருக்காங்க, அவங்கள வந்து எப்படி வந்து எலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸை எப்படி எலெக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து அயர்லாந்துலேருந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா. ஆஸ்திரேலியானாவே ஜாயிண்ட்டு பொது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பொதுப்பட்டியல். இன்னொன்று சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன மாதிரியெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இன்னொன்று ஜாயிண்ட் செக்ஷன், இதை ஃபுல்லாகவுமே ஆஸ்திரேலியாட்டேருந்து எடுத்திருப்போம். ஜெர்னாவே ஜெர் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபுல்லாக நம்ம ஜெர்மனிகிட்டேருந்து எடுத்திருப்போம். இன்னொன்று வந்து கனடாவில் தான் முக்கியமானது. மத்திய அரசிடம் வந்து பொதுப்பட்டியல் இருக்கணும். மத்திய அரசால் தான் மாநில ஆளுநர் வந்து நியமிக்கப்படணும். உச்சநீதிமன்றத்திற்கு என்னென்ன விஷயத்துல தலையிட அதிகாரம் இருக்குது அப்படின்றதும், மத்திய அரசுடன் ஒரு கூட்டாட்சி முறை வேணும் அப்படின்றத ஃபுல்லாக நம்ம கனடாலேருந்து பாரோ பண்ணியிருப்போம். ரஷ்யா அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எப்பயுமே நம்ம ரஷ்யா பண்ணக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரஷ்யா அப்படின்னா எஃப்டி, முகவுரையில் சமூக பொருளாதார அரசியல், இது வந்து எஃப்டின்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இன்னொன்று முகப்புரையில் வந்து நம்ம சமூக பொருளாதார அரசியல், இந்த 3 கான்செப்டையும் நம்ம ரஷ்யாட்ட இருந்து தான் எடுத்திருப்போம். ஓகே. சவுத் ஆப்பிரிக்காட்ட இருந்து நம்ம திருத்தம் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத சவுத் ஆப்பிரிக்காட்ட இருந்து எடுத்திருப்போம். இன்னொன்று மாநிலங்களவை உறுப்பினர்களை எப்படி எலெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் எடுத்திருப்போம். ஸோ ஜப்பான் அப்படின்னா சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை, ஒரு சட்டம் வேணும், அப்படிதான் ஒரு நாடு இருக்கணும் அப்படின்றத நம்ம ஜப்பான்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ ஈஸியாக வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக வச்சுக்கலாம். எமர்ஜென்சி அப்படின்னா வந்து எது, ஜர்வேகம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரஷ்யா பண்ணக்கூடாது, அப்போ ரஷ்யா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா முகம் அமைதியாக வச்சுக்கணும், அப்போ அமெரிக்கா. அப்புறம் வந்து ஜாயிண்ட் அப்படின்னு வந்து ஆஸ்திரேலியா. ஓகேவா. ஆளுநர் ஒரு நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எது அப்படின்னா 1935 இதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கேபினெட் அரசாங்கம் அப்படின்றது பிரிட்டன்லேருந்து நமக்கு எடுத்திருப்போம். ஸோ ராஜ்யசபாவோட பதவி நீக்கம் வந்து எங்கே, நீக்கம்னாவே எதுலேருந்து எடுத்திருப்போம், பதவி நீக்கம் அப்படின்றது அமெரிக்காவிலேருந்து. அமெரிக்கா தான் டக்குன்னு ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்டை நமக்கு அது மூலயமா படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அரசியலமைப்பு குழு அமைச்சாங்க, அந்த அரசியலமைப்பு அமைச்சாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி, அதோட செயல்பாடுகள் பற்றி ஆராயறதுக்காக 2000 வெங்கடேசையா அப்படின்ற ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முகவுரை அப்படின்னு பாருங்க, இப்போ ஃபைனலாக வந்துட்டோம். ஸோ முகவுரை அப்படின்னா இவ்வளோதான் முகவுரை பற்றி. இதை படித்தாவே போதும், ஈஸியாக முகவுரை பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அரசியல் அமைப்போட திறவுகோல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அமெரிக்காவிலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். முகவுரை தேவை அப்படின்னு சொன்னவர் யார், நேரு. பிரெஞ்சில் இருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா குடியரசு, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, அதாவது சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம், குடியரசு, இதை ஃபுல்லாக நம்ம எங்கே எடுத்திருப்போம், பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா. சமூக பொருளாதார அரசியல் நீதி, இந்த 3 வேர்டு எங்கே எடுத்திருப்போம், ரஷ்யாட்ட இருந்து எடுத்திருப்போம். மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அடிப்படை உரிமையா, அடிப்படை கடமையா, முகவுரையா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ வந்து எது அப்படின்னா முகவுரை வந்து அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கை, நோக்கம், லட்சியத்தை உள்ளடக்கியது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ வந்து முகவுரையில் இதுவரை ஒரு தடவை திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. எப்போ, 1976 42 அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன வேர்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்எஸ்ஐ,
சோசியலிஸ்ட், செக்குலரிசம், இன்டிகிரேஷன்ஸ்னு சொல்லிட்டு 3 வேர்ட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து யார் யாரெல்லாம் ஒவ்வொரு கூற்று சொல்லியிருப்பாங்கல்ல, யார் யாருன்னு பார்க்கலாம். ஜாதகம் அப்படின்னா முன்சி. ஜாதகம் எந்த விஷயத்துக்கு முன்னாடி பார்ப்போம், முன்சி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஐடென்டி கார்டு அப்படின்னா பல்கிவாலா. ஐடென்டி கார்டில் நல்லா ஓப்பனாக சிரிச்ச மனைக்கு இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கீயை பார்த்து ஓப்பன் பண்ண பார்க்கர். உயிர் நாடி, இதயம் தான் உயிர் நாடி. ஹேதத்துல்லா. ஊன்றுகோல், ஆன்மா, வழிகாட்டி, அணிகலன், சொற்களஞ்சியம். இந்த மாதிரி ஊன்றுகோல் ஊண்டி போகிறவங்க எப்பயுமே பார்த்து, ஆன்மா எப்பயுமே ஒரு பார்த்து வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பார்கவா அப்படின்றது. ஸோ நமக்கு இந்த வட்டம் நான் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏரியா இது மட்டும்தான். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜான்வரி 26, 1950 எஸ்டிஆர் அப்படின்றத வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சொவேரியன் டொமஸ்டிக். சொவேரியன்னா இறையாண்மை, குடியரசு அண்ட் சுதந்திரம். இந்த வேர்டை வந்து இந்த மூணுமே ஜான்வரி 26, 1915 ஆட் பண்ணியிருப்பாங்க. 1976 42 அமெண்ட்மெண்ட் மூலமாக எஸ்எஸ்ஐ வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சோசியலிஸ்ட், செக்குலரிசம், இன்டிகிரேஷன். ஓகேவா? இது ஞாபகம் கேட்பாங்க. இன்னொன்று வந்து கேட்பாங்க, இந்த வரிசை அமைப்பு முகவுரையில் எந்த மாதிரி வரிசை அமைப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. அப்போ நம்ம குழம்பிடுவோம். ஸோ இதுதான் கீவேர்டு எஸ்எஸ்டிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்படின்னு இருந்தால் தமிழில் நம்ம கேட்கும்போது எப்படி கேட்போம்? இறையாண்மை. இறை இருந்தால் இறை பக்தி இருந்தால் நமக்கு தர்மம் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம். இறையும் தர்மமும் பக்கத்தில் வரும். இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, அப்புறம் வந்து மக்களாட்சி, லாஸ்டாக தான் குடியரசு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி வரிசை அமைப்பை பார்த்து வச்சுக்கணும். இது முகவுரை சம்பந்தமான கேஸ் வந்து என்ன, 1960 பெரும்பாரி முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. 1973 முகவுரை அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தலாம் அப்படின்னு கேசவ பாரதி அந்த வழக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. கேசவ பாரதிநந்தா வழக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இவ்வளோதான் முகவுரையில் அப்படின்றது. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அதே மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, ஈஸியாக இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் கிளியர் பண்ணணும் இந்த இயரே அப்படின்னு சொல்லி சீரியஸாக இருக்கிற அஸ்பிரண்ட்லாம் இந்த பாலிட்டி சீரீஸை மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு Day 2 பாலிட்டி சேலஞ்சில் நம்ம பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Day 2 வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பாய்.